குழந்தைகளுக்கு வந்து நம்மளோட முகங்கள் பார்க்கறத விட ஆப்ஜெக்ட்ஸ் அதை பார்க்கறதுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஆட்டிசம் குழந்தைகள்ல நிறைய குழந்தைகள்ல வந்து லேக் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோஷியல் ஸ்மைல தான் இருக்கும். பார்த்த உடனே ரெடியா சிரிக்கிறது, ஒரு ஹாய் சொல்றது, ஹைஃபை கொடுக்கறது, வணக்கம் சொல்றது, இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்லையுமே அவங்க அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த சோஷியல் ஸ்மைலுமே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 6 முக்கியமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் உங்க குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அவங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் கூகுள் பண்ணிட்டு அவங்களே வந்து பீடியாட்ரிஷியன் கிட்டலாம் போய் கேட்பாங்க. இன்னும் அவன் பேச ஆரம்பிக்கல, அவனுக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம். சில பேர் வந்து அதை தப்பாவும் சொல்லிடுறாங்க, சேயிங் 5 வயசு இன்னும் ஆகல, 5 வயசுல தான் ஆட்டிசம் வந்து கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு முன்னாடிலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்கைடன்ஸுமே சில பிளேசஸ்ல நடந்துருது. ஸோ 5 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஏன்னா ஆட்டிசம் இருக்கு, ஒரு குழந்தை வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை பிறப்பிலேயே அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களோட பிரெயின் வயரிங் ஆகட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் அவங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க. புதுசா 5 வயசுல வந்து ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம்ன்ற விஷயம் வந்து வரப்போறது கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டறிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் அதுக்கான சப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து குழந்தைகள் ஈஸியாக கற்றுப்பாங்க. அண்ட் அவங்களால வந்து நிறைய மற்ற குழந்தைகளோட சக குழந்தைகளோட மிங்கிள் ஆகி நிறைய ஸ்கில்ஸ் வந்து சீக்கிரமா கற்றுக்க வைக்க முடியும். ஸோ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுனால தான் இருக்கும். ஸோ இந்த மிஸ்கைடன்ஸ்னால சில பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே அதான் ஆட்டிசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி போக போக அவனுக்கு பேச்சு வந்துடும், போக போக வந்துடும். சம்டைம்ஸ் சில மெட்டர்னல் இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ அந்த உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும், இல்லையே இவன் மற்ற பிள்ளைங்கள மாதிரி பண்ண மாட்டேங்கிறான், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்ற உள்ளுணர்வு இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டேட் ஆஃப் டினையல்லே இருப்பாங்க, சேச்சா அப்படிலாம் இருக்காது, நம்ம குழந்தைக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கடத்திக்கிட்டே வருவாங்க. சீக்கிரமா வந்து ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்கறதையோ ஒரு இன்டர்வென்ஷன் எடுக்கிறதையோ வந்து அவங்க தாமதமாக்கிட்டே தள்ளி போட்டுட்டே வருவாங்க. ஸோ இந்த வீடியோவோட மெயின் நோக்கம் என்னன்னா, இந்த 6 சைன்ஸ் இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷனோ இல்லை நீங்க தெரப்பி ஆரம்பிக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியுமோ அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். நான் கடந்த 5 வருஷமா ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள் அண்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள குழந்தைகளுக்கு எங்களோட தெரப்பி சர்வீசஸ் மூலயமா நிறையவே உதவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட அந்தாதி ரிஹாப்ல பார்த்தோம்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் யோகா ஃபார் எஸ்பெஷலி ஆட்டிசம் ADHD குழந்தைகளுக்கு மட்டும் யோகா எப்படி செய்யணும், இந்த மாதிரி சர்வீசஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களில் யாருக்காவது எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்களோட டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் அந்த 6 இம்பார்ட்டண்ட்டான சைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 சைன்ஸ் சொல்கிறேன். இந்த சைன்ஸ் வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் 1.5 வயசுக்குள்ளேயே கூட இந்த சைன்ஸ்லாம் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ முதல் சைன் என்ன அப்படின்னு நான் சொல்வேன்னா, குழந்தைகளுக்கு வந்து நம்மளோட முகங்கள் பார்க்கறத விட ஆப்ஜெக்ட்ஸு அதை பார்க்கறதுக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது பேச்சு கொடுத்து விளையாடுறோம், நம்ம ஏதாவது சிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் மெயினாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் காட்டுறோம், ஒரு டாய் காட்டுறோம், ஏதாவது ஒரு பஸ்ஸு காட்டுறோம்னா அதே தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஃபேஸுக்கு வந்து அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். 2வது சிம்டம் நான் எதை சொல்வேன்னா, ஒரு 8-9 மாசத்துலயே கூட நல்ல சோஷியல் ஸ்மைல் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ புதுசா யாராவது வராங்க, வீட்டுக்கு வராங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாமா வராரு, ஒரு சித்தப்பா வராரு, பாட்டி வராங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே ஓடுறது, தவழ்ந்து அவங்க கிட்ட போறது, இந்த மாதிரியான ட்ரெயின்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். பட் ஆட்டிசம் குழந்தைகள்ல நிறைய குழந்தைகள்ல வந்து லேக் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோஷியல் ஸ்மைல தான் இருக்கும். பார்த்த உடனே ரெடியா சிரிக்கிறது,
ஒரு ஹாய் சொல்றது, ஹைஃபை குடுக்குறது, வணக்கம் சொல்றது, இந்த மாரி ஜெஸ்டர்ஸ்லயுமே அவங்க அவ்வளவா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த சோஷியல் ஸ்மைலுமே வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். 3வது சிம்ப்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாயிண்டிங்ல இது நம்மளால பார்க்க முடியும். அதாவது அவங்களோட ஆள்காட்டி விரல் வச்சு, இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு குணம் வந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ரொம்ப லேட்டா வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களா பாயிண்ட் பண்ணி காட்டுறதுமே அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பாயிண்ட் பண்ணி காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், "அங்க பாரு மாடு வருது, அங்க பாரு கார் வருது" அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் காட்டுறோம்னா கூட, அவங்க நம்ம எத பாயிண்ட் பண்றோம் அப்படின்றது பார்க்கறதுக்கே ரொம்ப தடுமாறுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் அத கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம எதையோ காட்டி பேசிட்டு இருப்போம். ஆனா, அதுக்கு அவங்க கவனமே செலுத்த மாட்டாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் பண்றதையும் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம பாயிண்ட் பண்ற விஷயம் எத பத்தி, எத நம்ம பாயிண்ட் பண்றோம் அப்படின்றத ட்ராக் பண்றதுலயுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த 3 சிம்ப்டம்ஸ் 1 1/2 வயசுல இருக்கு. 1 1/2 வயசு, 2 வயசு ஆகுது. இந்த 3 சைன்ஸ் இருக்கு அப்படின்னாலே, நான் வந்து உங்கள ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனையோ, இல்ல ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டையோ, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டையோ இம்மீடியட்டா கன்சல்ட் பண்ண சொல்லி நான் உங்கள அர்ஜ் பண்ணுவேன். ஸோ ஸோ தட் நம்ம வந்து ப்ரெஷியஸான கிரிட்டிக்கல் இயர்ஸ வந்து நம்மளால வந்து ஃபுல் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 0 to 3 இயர்ஸ் தான் இப்போ கிரிட்டிக்கல் இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. 3 வயசுக்குள்ளேயே நம்ம கண்டறிஞ்சோம்னா, நம்ம நெறைய மிராக்கிள்ஸ் வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஏற்படுத்தலாம். ஸோ இந்த சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே, நீங்க வந்து இம்மீடியட்டா ஒரு ப்ரொஃபஷனல கன்சல்ட் பண்ணுங்க. சோ ஃபார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட் இதுல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாரியான கன்டென்ட் தொடர்ச்சியா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 3 சிம்ப்டம்ஸ் நான் சொல்றேன். இந்த சிம்ப்டம்ஸ் இருந்தாலுமே அவங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 4த் சிம்ப்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, ஐ கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஜெஸ்டர்ஸ்ல பேசுறது, சைகைகள் மூலியமா பேசுறது ரொம்ப குறைவா இருக்கும். அ அண்ட் அ அவங்க பாயிண்ட் பண்றதுமே ரொம்ப குறைவா இருக்கும். இன்ஃபாக்ட் சொல்லணும்னா மாறுதலா அவங்க கைய வச்சு அவங்க பாயிண்ட் பண்ணாம, பேரண்ட்ஸோட கைய வந்து அவங்க எடுத்து எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு, நம்ம கைய புடிச்சு பாயிண்ட் பண்ற ஒரு சிம்ப்டமையுமே நம்மளால பார்க்க முடியும். 5வது சிம்ப்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎல்பி அப்படின்னு சொல்லப்படுற கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸரா ஒரு ஆட்டிஸ்டிக் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இந்த ஜெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்கோலாலியான்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட காமனா இருக்கும். அதாவது அவங்க என்ன வார்த்தைகள் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா, அது அப்படியே அவங்க ஃபுல்லா பாடக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ரைம்ஸ் கேட்குறாங்கன்னா, அத பாடுவாங்க. நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோம், "உன் பேர் என்ன?" அப்படின்னா, அவங்களும் போய் பதிலுக்கு திருப்பி, "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாரியான எக்கோலாலியா ப்ரொடியூஸ் பண்ற குழந்தைகள் கிட்ட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் நெறைய பாட்டு பாடுறான். சூப்பரா நெறைய விஷயங்கள் பேசுறான். சொல்ல சொல்ல எல்லாமே ரிப்பீட் பண்றான். இவனே தானா பேசிருவான் போக போக அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. பட் இதுல இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிற விதம் வந்து ஆ வார்த்தை பை வார்த்தையா, நம்ப யூசுவலா கத்துக்கிற ஒரு வேல வந்து இவங்க கத்துக்க மாட்டாங்க. இவங்க வேற ஒரு வழியில கத்துப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்பீச் தெரப்பில வொர்க் பண்ணும்போது தான் இவங்களோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ எக்கோலாலியா இருக்கிறதுமே ஒரு இம்பார்ட்டன்ட்டான சிம்ப்டமா நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் ரெப்பிட்டிட்டிவான ஏதாவது ஒரு மோட்டார் மேனரிசம்ஸ் கூட இருக்கலாம். ஸோ திருப்பி திருப்பி ஒரே மாதிரி விஷயங்கள் செய்யறது, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்றது, அ ஒரு ரொட்டேட்டரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி பார்க்கறது. ஸோ இது வந்து ஒரு விஷுவல் சென்சரி சீக்கிங்க்கான ஒரு சிம்ப்டமாவுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதையுமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணணும். ரெப்பிட்டிட்டிவான ஸ்பீச் இருக்கிறதுமே வந்து ஒரு ரீசனா இருக்கலாம். ரெப்பிட்டிட்டிவான ஏதாவது மோட்டார் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுமே ஒரு ரீசனா இருக்கலாம். 6வது மெயினான சிம்ப்டம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. அவங்களே வந்து ரெடியா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றது. ஸோ இப்ப பார்க்குக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, அவங்க வந்து மத்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்றது, ஒரு ஹாய் சொல்றது, அவங்கள போய் ஹக் பண்றது, மத்த குழந்தைகள் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா அதே மாரி இமிட்டேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் ஆட்டிஸ்டிக் குழந்தைகளுக்கு கொஞ்சம் குறைவாவே இருக்கும். அவங்க பெரும்பான்மையான டைம்ல வந்து சாலிட்டரி ப்ளே அதாவது தனிமையில விளையாடுறது தான் விரும்புவாங்க. ஷேரிங் பண்றது அவ்வளோ ஈஸியா அவங்களுக்கு ரெடியா வராது. அவங்க பொருள வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது அப்படிங்கிறது. அண்ட்
மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் வந்து ஆன்லுக்கர் பிளேவே இருக்காது. அதாவது மத்த குழந்தைகள் என்ன விளையாடுறாங்கன்ற கவனிக்கவே அவங்க தவறிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களோட டாய் வச்சு தனியா விளையாடிட்டு இருப்பாங்க. மத்த குழந்தைகள் எப்படி விளையாடுறாங்க, எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கவனிக்க வந்து அவங்க தவறிடுவாங்க. ஸோ இந்த சைன்ஸ் வந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா, தாமதமே இல்லாம உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்ட இம்மீடியட்டா கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான சைன்ஸ் இருந்ததுன்னா, நம்ம இம்மீடியட்டா ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஸோ நம்மளோட அந்தாதி ரிஹாப்ல பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் ஷாப்புமே நாங்க இப்ப கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்பெஷலி ஆட்டிஸ்டிக் குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேரண்ட்ஸ்க்கான ஒர்க் ஷாப் 1 நாள், 2 நாள் இல்ல, ஒரு 8 நாள் நடக்கும். வாரத்துக்கு ஒரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ஒரு ஒரு கிளாஸுமே வந்து 2லிருந்து 2 1/2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல டீட்டெயில்டா எப்படி நீங்க உங்க குழந்தைங்களோட அ பேசணும், எப்படி நீங்க உங்க குழந்தைகளோட விளையாடணும், எப்படியெல்லாம் பேசினா அவங்கள பேச வைக்கலாம் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸ் நாங்க டீட்டெயில்டா கவர் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ வந்து நெறைய வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க கத்துப்பீங்க. அண்ட் உங்களுக்குள்ளேயுமே நீங்க பிராக்டிஸ் செஷன் பண்ணுவீங்க. ஸோ குரூப் செஷன் இருக்கு அப்படின்னும்போது, நீங்க இல்லாம இன்னும் ஒரு 6, 7 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்ப நம்ம கத்துக்கிறோம். மாடலிங் எப்படி பண்றது? வெயிட்ஸ் எப்படி பண்றது? அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறோம்னா, நீங்க குழந்தையாவும், இன்னொரு பேரண்ட் வந்து பேரண்டாவுமே வந்து ஆக்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் நானு, குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல. அண்ட் அதுக்கான ஃபீட்பேக்குமே நான் குடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன், பிராக்டிகலா வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குறது, நெறைய வீடியோஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரியான நெறைய ஈவென்ட்ஸ் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஒன் ஆன் ஒன் செஷன்ஸுமே உங்களுக்கு நடக்கும். அதாவது நானும், நீங்களும் பேரண்ட்டும் நானும் மட்டும் தனியா ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ்லயுமே வந்து நெறைய உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ், வீடியோ ரிவ்யூவிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய நடக்கும். நீங்க ஆல்ரெடி ஸ்பீச் தெரப்பி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த பேரண்ட் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ எப்படி இன்னும் கான்ஃபிடென்ட்டா உங்க குழந்தைய அப்ரோச் பண்றதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதுலருந்து நீங்க கத்துப்பீங்க. இதுவரைக்கும் ஸ்பீச் தெரப்பி அட்டெண்ட் பண்ணதில்ல. நான் அட்டெண்ட் பண்ணணுமா, வேணாமான்னு கன்ஃப்யூஷன்ல இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க இந்த ப்ரோகிராம் தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு நெறையவே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது மூலியமாவே உங்க குழந்தைகள நீங்க சூப்பரா வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ரிசர்ச்சுமே என்ன சொல்லுது அப்படின்னா, பேரண்ட் இம்ப்ளிமெண்டட் இன்டர்வென்ஷன், அதாவது பேரண்ட்ஸ இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் பண்றோம்னா, அதுக்கு சக்சஸ் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுது. அதனால தான் நாங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஹோம் பிளான்ஸ்க்காகட்டும், பேரண்டல் இன்வால்வ்மென்ட், பேரண்டல் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஸோ பேரண்ட்ஸ நாங்க ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நீங்க வீட்ல இதெல்லாம் கடைபிடிக்கிறதன் மூலியமாவே நெறைய மாற்றங்கள உங்க குழந்தைகள் கிட்ட பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கீழ ஆட்டிசம் ஒர்க் ஷாப்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸ நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.